வணக்கங்க. இப்போ ஒரு புது நியூஸ் வந்திருக்கு. அதான் சபரிமலை அந்த கோல்டு தெஃப்ட் கேஸ் பற்றி அது என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சபரிமலை அந்த கோல்டு கேம் அந்த இதில் வந்து ஃப்ரைடே அன்னைக்கு அந்த ப்ரீஸ்ட்டை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சீஃப் ப்ரீஸ்ட்டை ராஜி வீரு அப்படிங்கிறவரை. இவர் வந்து ஐயப்பன் டெம்பிளோடைய அந்த ப்ரீஸ்ட்டு. அது வந்து அவரை வந்து டீடைன் பண்ணி கொஸ்டின் அதை பண்ணாங்க அர்லியராக. அதுக்கப்புறம் வந்து அரெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. ராஜி இவருக்கு வந்து க்ளோஸ் லிங்க் இருக்குது அப்படிங்கிற ப்ரைம் அக்யூஸ்ட், அதாவது உன்னிகிருஷ்ணன் பொட்டி அப்படிங்கிற அந்த ஆளோட அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்து இவர் வந்து பர்மிஷனும் கொடுத்துருக்காரு, சைலண்ட் பர்மிஷன் வந்து கொடுத்துருக்காரு ரீப்ளாட் பண்ணுறதுக்கு. அந்த இந்த டோர் இது ஃப்ரேமு, அப்புறம் வந்து அந்த துவாரபாலகா அந்த இதெல்லாம் வந்து பூசறதுக்கு வந்து வெளியில் டெம்பிள் ப்ரீமிசஸ்க்கு வெளியில் வந்து பண்ணுறதுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து அஃபிஷியல் சோர்சஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ராஜி இவர் வந்து திருவனந்தபுரம் க்ரைம் பிரான்ச் ஆஃபீஸ்க்கு வந்து கூட்டிகிட்டு வரப்பட்டிருக்காரு ஃபர்தர் இன்டர்கேஷனுக்காக. இவர் வந்து 12th பர்சன் இந்த மாதிரி அரெஸ்ட் ஆகிறது இந்த கேஸில் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து அரெஸ்ட் பட்டதுனால வந்து ரிச்சுவல்ஸ்லாம் வந்து அந்த ஹில் ஷ்ரைனில் இவர் எதுவும் பண்ணலை அப்படிங்கிறதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ராஜி இவரோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த 8 PM வந்து கொல்லம் அந்த விஜிலன்ஸ் கோர்ட் முன்னாடி வந்து ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டிருக்காங்க ஜட்ஜோட அந்த இதில் வீட்டில் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இவர் வந்து 14 டேஸ்க்கு வந்து ரிமாண்ட் பண்ணப்பட்டிருக்காரு ஜுடிஷியல் கஸ்டடியில். அப்புறம் வந்து அவருடைய பெயில் ப்ளீ வந்து இது டியூஸ்டே அன்னைக்கு ஹியரிங்க்கு வருது அப்படிங்கிறதும் வந்து சொல்லியிருக்காங்க. எஸ்ஐடி இன்வெஸ்டிகேட்டர்ஸ் என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அந்த பொட்டி அப்படிங்கிற அந்த ப்ரைம் அக்யூஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா விசிட் பண்ணியிருக்கான் சபரிமலா டெம்பிளை. அதாவது அந்த தந்திரி ஏற்கனவே இருக்கார்ல சீஃப் ப்ரீஸ்ட், அவருடைய அசோசியேட்டாக வந்து உள்ளே வந்திருக்கான். அப்புறம் வந்து ஸ்பான்சர்ஷிப் பர்மிஷன் வந்து கிராண்ட் பண்ணப்பட்டிருக்கு அவனுக்கு அப்படின்னு வந்து அது வந்து ஒரு கொஸ்டினபிளாக இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. பிறகு ராஜவீருவோட அந்த இது வந்து அவர் மேலே வந்து சஸ்பெக்ட் வந்திருக்கு, சந்தேகம். அதனால் வந்து க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் அவனோட இருந்திருக்கு அப்படிங்கிறதுனால அந்த டீலிங்ஸ் எல்லாம் வந்து இருக்கிறது வந்து எல்லாமே இன்வால்வ் ஆகிருக்கு போட்டியோட அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இந்த உன்னிகிருஷ்ணன் பொட்டியோட ஸ்டேட்மெண்ட்டை வச்சு இவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த சீஃப் ப்ரீஸ்ட்டுக்கும் இதில் இன்வால்வ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எஸ்ஐடி என்ன வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இந்த ராஜி இவருக்கு வந்து அவேராக தான் இருந்திருக்காரு. அதாவது வந்து அந்த முலாம் அந்த இதை பூசுறது வந்து என்னென்னா வெளியில் தான் வந்து இருக்குது ப்ரீமிசஸ் ஆஃப் ஹில் ஷ்ரைன் அந்த 2019 வயலேஷன் ஆஃப் அந்த ரிச்சுவல் நார்ம்ஸ் அப்படிங்கிறது அவருக்கே தெரியும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ராஜி இவரும் வந்து ரிப்போர்ட் பண்ணலை இந்த வயலேஷன் ஆஃப் ரிச்சுவல்ஸை. ஏன்னா வந்து அந்த போட்டி கூட வந்து இன்வால்மெண்ட் இருந்தனால வந்து அந்த பிளேட்ஸ் எல்லாம் வந்து டெம்பிள் அந்த அவுட் சைட் ப்ரீமிசஸில் வந்து பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணதுனால வந்து ரிப்போர்ட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரியும் வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. எஸ்ஐடி வந்து இப்போ இன்வெஸ்டிகேஷன் வந்து 2 கேஸில் பண்ணிகிட்ருக்காங்க ரிலேட்டட். அதாவது வந்து ஒன்று வந்து அந்த கோல்டு வந்து தொலைஞ்ச அந்த இது துவாரபாலகா ஐடியல்ஸ், அப்புறம் வந்து அந்த டோர் ஃப்ரேம்ஸோடது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து அந்த ரெக்கார்ட் பண்ணது அந்த செகண்ட் கேஸ் வந்து இந்த ராஜி இவரோட அரெஸ்ட்டு அந்த இதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு இடையில வந்து ராஜி இவரும் வந்து என்ன வந்து சொல்கிறாருன்னா, நான் வந்து பர்மிஷன் வந்து இந்த பூசறதுக்கு வந்து வெளியில் எடுத்துகிட்டு போய் பண்ணு டெம்பிள் வெளியிலன்னு நான் சொல்லலை வெளியில் வந்து சொல்லலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. இந்த அப்ரூவல் வந்து ரிப்பேர் ஒர்க்குக்கு தான் எல்லாமே ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் வந்து இவர் சொல்லியிருக்காரு. இப்போ வந்து அந்த 14 நாள் வச்சுருக்காங்க ஜுடிஷியல் கஸ்டடியில். இதுக்கப்புறம் தான் வந்து என்ன ஏது அப்படிங்கிறது கிளியராக தெரிய வரும். வெயிட் பண்ணி பார்த்தா தெரியுங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.